உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நகுல், யஃப்னா நகுல். இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், சங்கிலியன் மன்னனின் மந்திரியின் அரண்மனைக்குத்தான் வந்திருக்கிறோம். பார்ப்போம் என்னமா இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலாற்றில் எத்தனையோ மன்னர்கள் வந்து போனாலும் வரலாறுகள் ஒரு சில மன்னர்களையே மறைவின்றி கொண்டாடும். அதில் தமிழ் வீர மன்னன் சங்கிலியன் மன்னன். அவருடைய ஆட்சி காலத்தில் மருத்துவம், கல்வி, சரியான நிர்வாக கட்டமைப்பு நல்ல சிறப்பாக செய்த மன்னன் சங்கிலி மன்னன். இந்த தூணெல்லாம் எல்லாம் மரம்தான். நல்ல அழகாக நல்ல பிளமாக செய்திருக்கு பாருங்க. எல்லா இந்த அரண்மனையில் வந்து எல்லா தூண்களும் வந்து மரம்தான். கோபிஷன் தான் கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு. தூண் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. இது வந்து ஒரு ஹோல் மாதிரி, ஒரு பெரிய ஒரு ஹோல் ஒன்று இருக்கு. இதுக்கு நேராக வந்து இருக்கிற ஒரு ரூம். பார்த்தா தெரியும். மேலுக்கு ஒரு பார்ட்டிஷன் ஒன்று அடிச்சு, இதுக்கு மேலேயும் ஒரு ரூம் உண்டு. இதால் ஏறி போனால் மேலே உள்ள ஃப்ளோருக்கு போகலாம். பலகெல்லாம் கரண்ட் விழுந்துடுது. இது வந்து ஒரு ரூம் உண்டு. பழைய கட்டுறம் தான், ஆனால் நல்ல பிளமான கட்டுறாங்க. சிவர் எல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய சிவர் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க.
மேலே வந்தால் இதில் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஒரு ஜன்னல், அழகான ஜன்னல் உண்டு. அப்படியே இங்கே வந்தால் ஒரு கொரிடோர் உண்டு, ஒரு சின்ன கொரிடோர். அப்படியே மகோலால் இங்கே வரலாம். இது வந்து ஒரு கிச்சனாக தான் இருக்கும். இது அதன் வடிவமைப்பை பார்த்தால் ஒரு கிச்சன் தான். புகை போகிறக்கு ஒரு ஓட்டைகள், இதில் வந்து ஒரு மண்ணால் ஒரு தட்டி மாதிரி ஒன்று கட்டி கிடக்கு. இது ஒரு கிச்சனாக தான் இருக்கும். அந்த நேரம் வடிவமைப்பை பார்த்தால் ஒரு கிச்சன் மாதிரி தான் இருக்குது. நேர இதை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு பாத்ரூம், குளிக்கிற ஒரு அறை உண்டு. கிணறு, இந்த கிணறு வந்து ஆதி வந்து மொழி பக்கமும் இருக்குது, மொழியால் குளிக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. நான் காட்டுறேன், வீடியோ கடைசியில் காட்டுறேன். இதில் நடந்து போனால் அங்காளுக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இது வந்து அப்படியே பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அங்கால வந்து உடைச்சி கிடக்கு. அங்கால அப்படியே நேராக போகணும்னா நினைக்கிறேன். அந்த நேரங்களில் என்ன நடந்தோ தெரியாது. இது ஒரு ரூம் உண்டு. இதுக்கு மேலேயும் ஒரு ரூம் ஒன்று இருந்த மாதிரியாக அதன் ஷேப்பை பார்த்தாலே இருக்குது. இதில் வந்து ஒரு குழி ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு பங்கர் மாதிரி ஒரு சுரங்கம் ஒன்று இருக்குது கீழுக்கு. இதில் வந்து ஒரு சுரங்கம் மாதிரி ஒன்று இருக்குது. இது என்ன மாதிரி என்று சொன்னால், இது வந்து ராணி மாதிரி தானே, மன்னன் மாட்ட மனைவி அவையில் வந்து யமுனா நதிக்கு இந்த கீழ்ப்பாதையால் குளிக்க போகிறன்ற ஒரு தகவல் உண்டு. யமுனா நதி இருக்குத்தானே, அதுக்கு வந்து இந்த இதால் தான், இந்த பாதையை தான் பயன்படுத்துகிற ஒரு வரலாற்று பதிவு ஒன்று இருக்குது. தமிழ் மன்னன் தானே, தமிழ் தலைவர் மேலே எங்கேயும் நல்லதாக சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் அவருடைய வரலாறுகளும் எந்த பாடப்புத்தகத்திலையும் இல்லை. திட்டம் போட்ட ஒரு சதி உண்டு. தமிழ் வீரன் தானே தமிழ் மன்னன். அதே மாதிரி நிறைய தலைவர்மார் இருக்குது. எங்கெண்ட காலத்திலையும் ஒரு தலைவர் இருந்தார். அதுவும் இப்படித்தான் அழிக்கப்பட்டது.
இப்போவும் வந்து நிறைய மக்கள் வந்து சங்கிலி மன்னன்ற இந்த வீட்டை வந்து நிறைய சின்ன வந்து பார்வையிட்டு கொண்டான் போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கிச்சன் பக்கத்தால் போய் தெரிஞ்சு கிணறு இருக்குத்தானே, அதில் வந்து பாதி அரைவாசி கிணறு வந்து இந்த பக்கம் கிடக்கு. இதுலேயும் குளிக்க மாதிரியான வசதிகள் செய்திருக்கு பாருங்கள். தொட்டியை பாருங்கள், அந்த நேரத்தில் இந்த சீமெந்தால் கட்டின தொட்டி கொண்டு இதுக்குள்ள தண்ணியை விட்டு குடிக்க மாதிரி இருக்கும், உடுப்பு வளம்பக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து கிணறு இது நாங்கள் இந்த உள்ளுக்கு இருந்து பார்க்க தெரிஞ்ச பாதி கிணறு இங்கே, பாதி கிணறு உள்ளுக்கும். இந்த சைடெல்லாம் குளிக்கலாம், அங்கே இருந்தும் குளிக்கலாம். மன்னன் மேலே உள்ளால் குளிக்கலாம், மற்றாக்கள் இந்த சைடால் குளிக்கலாம்.